எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்னடா எல்லா கிரக அமைப்புகளும் நல்லா இருக்குது, எந்த சேனலில் போய் நம்ம ராசிக்கு ராசி பலன் பார்த்தாலும் எல்லா ஜோசியரும் ஆகா ஓகோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெசத்தில் ஒன்றும் பெருசாக நல்லது நடந்த மாதிரியே தெரியலையே, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஜோசியரை எடுத்தாலும் நல்லா இருக்குங்கிறாங்க, இதெல்லாம் பொய் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். இதை தடுக்க முடியாது. அப்படி ஒரு மனநிலையோடு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் முழுக்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த மேசராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி. எடுத்த உடனே ஒரு காரியம் எடுத்தோம்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு நாம் ராசி பலனில் சொல்லிட்டோம். ஆனால் நடக்கலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். பெரும்பாலும் அந்த ஜோதிட சேனல்களில் போய் ராசி பலனில் கமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா சோசியம் சொல்லக்கூடிய துறையில் திட்டக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரராக தான் இருப்பாங்க. யோ என்னையா நீ சொல்லிகிட்டு இருக்க, ஒன்றும் நடக்க முடியாது போயா அப்படின்னு. எதனால் இதை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட ராசி அதிபதி போய் அவரோட கூடியிருக்கார். லாபஸ்தானத்தில் யார் இருக்கா? சனி இருக்கார். லாபத்தை கொடுக்கக்கூடிய கும்பராசியில் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். ராசி அதிபதியும் அங்கே தான் இருக்கார். அப்போ கொள்ள லாபம் கொட்டும் அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகை அப்படிங்கிறத பல பேர் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. சும்மா முக அலங்காரத்துக்காக நீங்கள் மாடி மேலே மாடி கட்டி, கோடி மேலே கோடி குவிச்சு, கார் மேலே கார் வாங்கி பங்களா கட்டி வாழலாம் அப்படின்னு வேணால் பெருமிதத்துக்கு சொல்லலாம். ரெண்டுமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு தான். ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சண்டையாச்சே. அப்போ கொஞ்சம் முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். என்னடா இது, நம்ம என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, எண்ணெயை தடவி மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக தான் உழைக்கிறேன், பெருசாக காசு வர மாட்டேங்குது, ஏதோ அன்றாட பொழப்பு ஓடுற மாதிரி தான் இருக்குது, அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லையே, சனி லாபத்தில் வந்துருந்தால் அப்படியே வாரி குவிக்கும்னு சொன்னாங்களே வள்ளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருப்பீங்க. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது விலகணும். ஏன்னா போதாத குறைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடங்கும்போது விரயஸ்தானத்தில் சூரியன் ராகுவோட பிடியில் சிக்கியிருக்காரு. விஷப்பாம்பு ராகு விரயத்தில் இருந்துக்கிட்டு எவ்வளோ காசு வந்தாலும் 10 ரூபா உங்களால் மிச்சப்படுத்த முடியாது. 1000 ரூபா சம்பாரித்தா 1000 ரூபா செலவாகும், 5000 சம்பாரித்தா 5000 செலவாகும். 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 20 ரூபா கடன் இருக்கும், 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 200 ரூபா கடன் இருக்கும், 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 2000 ரூபா கடன் இருக்கும். இப்படி கொஞ்சம் கடனோட அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடும். இது கொஞ்ச நாளைக்கு தான், பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு மனக்கலக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். திடீர்னு உட்காந்து போன தொழில் லேசாக அப்படியே தலை தூக்குற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. தொழில் ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம்
ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார், சூரிய பகவான் வந்து அவரோட சேர்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இது இல்லையா? ஏன்னா சூரியனும் வந்து உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்கிற குருவோட சேர்றாரு. 2 பேரும் வந்து நட்பு கூட்டணி. செவ்வாய் சனி எப்படி பகையோ அது மாதிரி சூரியன் குருங்கிறது நட்பு கூட்டணி. அதோட இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச உடனே தனஸ்தானத்துக்கு குரு போயிடுறாரு. அது தனியாக நம்ம குரு பயிற்சி போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குருவே போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களோட இந்த பணப்பற்றாக்குறை ராசிக்குள்ள சூரியன் வந்தோடனே ஏப்ரல் 14க்கு பிறகு மறைஞ்சிரும். கடன்லாம் அடைச்சிடலாம். மே 1ஆம் தேதிக்கு பிறகு குருவும் மாறுறாரு. அப்படிங்கிறதால அதுக்கு மேலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, லாபத்தில் சனி இருந்தால் பணம் கொட்டுன்னு சொன்னாங்க, கொட்டுலன்னு. அது மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கொட்டும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. எப்பேற்பட்ட கடன் வாங்கியிருந்தாலும் இது எப்படா அடைக்க போகிறோம் அப்படின்னு நாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ராத்திரியில் படுத்தா தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. நீச வீடான மீனத்தில் புதன் வக்கரத்தில் போயிட்டார். நீசம் வக்கரம் சுத்தமாக பலம் போயிடுச்சு. நீசம் அடைஞ்சப்போ ஒரு கையில் பலம் இல்லை, வக்கரமும் சேர்ந்து அடிச்சிட்டாருங்கிறப்ப 2 கையிலையும் பலம் இல்லை. இருந்தாலும் அவரும் இப்போ உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய இடத்தால சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னதான் நமக்கு மன உளைச்சல் இருந்தாலும் சகோதரன் உதவிக்கு இருக்கான், அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், பங்காளி இருக்கான், அப்படி 4 பக்கமும் உதவி இருக்கும். தடிக்கு விழுந்தா தூக்கி விட ஆள் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கெங்க அண்ணன் தம்பி பங்காளிலாம் காலை வரதான் இருக்கானோ, நீங்கள் என்னமோ தூக்கி விட்றானோன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் விழுற மாதிரி தான் தெரியும், விழ மாட்டீங்க. நீங்கள் விழுந்தா கண்டிப்பாக தூக்குவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் குடும்பமான வரைக்கும் பங்காளிகள் உறவுகளை பகிச்சிக்க வேண்டாம். அதுமாரி மீனராசியில் தான் சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அப்போ புதனோடு சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. ராசிக்கு 12ஆவது வீட்டில் இருக்குது. அப்போ விரைய செலவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். பெரிய அளவில் செலவு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு கடங்கண்ணி வாங்கி செலவு பண்ணேன், ஏகப்பட்ட விஷயம் இப்படி நட்டமாக போச்சு. ஒரு முதலீடு பண்ணேன், நட்டமாக போச்சு. தொழிலில் ஒரு பொருள் வாங்கினேன், ரிப்பேராக போச்சு. வண்டி வாகனம் பழுது வைக்குது, தேவையற்ற வெட்டி செலவு வருது. இப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறிடும். பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயோட இந்த இருப்பால் புகழ் உயரும். என்னதான் பகை வீட்டில் இருந்தாலும் ராசி அதிபதி ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அப்படிங்கிறதால உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு பொது தளத்தில் இயங்குறவங்க அரசியல்வாதிகளோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள் விவிஐபிகளோட நட்பு கிடைக்கும். ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் சூரியன் ராகு அப்படிங்கிறது விரயத்தில் இருக்கிற இந்த 14 நாளைக்கு ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செலவு பண்ணணும். ஏன்னா கையில் காசு இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்காது. ஏன்னா ஒரு கட்டு பையில் பணம் வச்சுருந்தேன், 2 நோட்டாக தான் எடுத்து செலவு பண்ணேன், இப்போ திடீர்னு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கை காசை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணணும். அதில் கவனமாக இருந்துக்கணும். காசு வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே வர்றது ஆமை வேகத்தில் வரும், போகிறது பார்த்திங்கன்னா ஜெட்டு வேகத்தில் ஓடி போகும், தெரியாது. அதனால் காசு பணம் செலவு பண்ணும்போது இது செய்யணும், இது செய்யக்கூடாது. இதுக்கு 10 ரூபா செலவு பண்ணலாம், இதுக்கு 5 ரூபா தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு செலவு பண்ணுங்கள். குடும்பமான வரைக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அரசு வழி காரியங்களில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா குடும்பமான வரைக்கும் அதை கவனமாக கையாளுங்க. கோர்ட்டு கேஸ் இருந்தால் குடும்பமான வரைக்கும் தள்ளி போடுங்க. வழக்கறிஞருக்கு 10-5 செலவு பண்ணாலும் சரின்னு சொல்லிவிட்டு கேஸை இழுத்தடிச்சிட்டு போங்க. அடுத்த மாதத்தில் பேசியோம். ஏன்னா குரு பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அப்படிங்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் வம்பு வழக்கை அப்படியே கொஞ்சம் இழுத்து ஓட்டி போடுங்க. அதன் பிறகு ஜெயிச்சு போடலாம். பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. தினமும் குளிச்சு முழிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்க. நிச்சய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏலபாலைகளுக்கு உங்களால் எப்பப்பெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்சவங்க இந்த மாதத்தில், அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஏப்ரல் மாதத்துலேயே ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.